அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: புடலங்காய் 3 அல்லது 4. அதிகமாக எடுத்திங்கன்னா மற்ற அளவுகளையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், துருவிய தேங்காய் 1/4 கப், உப்பு, தண்ணி ரெண்டுமே தேவையான அளவு. இப்போ தாளிக்கிறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தலாம். எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 கப், சிகப்பு மிளகாய் 1 இல்லை 2, கருவேப்பிலை கொஞ்சம். புடலங்காயை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். புடலங்காயோட எட்ஜ் 2ஐயும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் குறுக்கால கட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு பிஞ்சாக இருந்ததுன்னா உள்ளே உங்களுக்கு இந்த பஞ்சு மாதிரி ரொம்ப இருக்காது. இது நல்ல பிஞ்சு காய். நான் அப்படியே போடுறேன். இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது உள்ளே ரொம்ப பஞ்சு மாதிரி ரொம்ப இந்த முத்தலாக இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே இருக்கிறத ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இது பிஞ்சாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கிறது எதுவுமே எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கி எல்லா காயையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். புடலங்காய் நல்லா கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டு நல்லா அது படப்படன்னு பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். சிலவங்க கடலைப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு போடுவாங்க. நான் ஊற வைக்கல, அப்படியே போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு ஆட் பண்ணதும் சிகப்பு மிளகாயை 2ஆக கிள்ளி போட்டுருங்க. பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். கடைசியாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறட்டும். கடலைப்பருப்பு நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற புடலங்காயை ஆட் பண்ணிடலாம். புடலங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு ரெண்டும் சேர்த்துடலாம். இந்த உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டதுக்கு அப்புறமா நல்லா சேர்ற மாதிரி ஒரு கிளறி விடலாம். கீழேருந்து அடியிலேருந்து நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா நம்ம சரியாக கிளறலைன்னா அடியில் அந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது அந்த சூட்டில் என்ன ஆகும்னா இன்னும் கலர் ரொம்ப மாறிடும். அதனால் இது ரெண்டும் போட்டதுக்கப்புறம் உடனே நல்லா ஒரு பெரட்டிடலாம். காய் வேகிறதுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். இந்த தண்ணி உங்களுக்கு இந்த காய் வேக கடாயில் தண்ணி கம்மியாகும். ஸோ காய் வேகிற வரைக்கும் நீங்கள் அப்பப்போ தண்ணி தெளித்து நல்லா காயை வேக வச்சு எடுத்துடலாம். காயில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை, காயும் நல்லா வெந்தாச்சு. இப்போது நம்ம துருவின தேங்காயை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் ஆட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட புடலங்காய் பொரியல் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.